அனைவருக்கும் வணக்கம். என் பேரு கிரிஜா. நான் ஒரு திருநங்கை. நான் சில திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குங்கிறத. நான் திண்டுக்கல் மாவட்டம் அந்த சைடு ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வந்தேன். என்னோட ஊர் அதுதான். அங்க தற்செயலா நான் ஒரு மூவி டிவியில பார்த்துட்டு இருக்கப்ப பூங்கிற ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல அந்த கதை அம்சமும் அந்த படம் எடுத்த விதமும் அந்த இடங்களும் ரொம்ப எங்க சைடு இருக்கிற ஒரு கிராமங்கள்ல அந்த கதை நடந்தா எப்படி இருக்குமோ அது தத்ரூபமா இருந்துச்சு. அந்த ஒருதலை காதல், அங்க இருக்கிற அந்த பெண்ணோட அந்த வழி எப்படிப்பட்டது இருக்கும், அந்த வாழ்வியல் எப்படிப்பட்டது இருக்கும் அப்படிங்கிறது. அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த படம் எடுத்தவர்கிட்ட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு என்னோட மனசுல ஒரு எண்ணத்தை நான் விதைச்சேன். நான் அன்னைக்கு எனக்கு தெரியாது நம்மளோட எண்ணங்களுக்கு சக்தி இருக்குன்னு. ஏதோ நான் விளையாட்டா அதை நான் நினைச்சிட்டு என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நான் கடந்து செஞ்சுட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில எல்லாம் எனக்கு சென்னைங்கிறது பெரிய விஷயம். சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடையவே கிடையாது. ஒரு நாள் அது மாறிச்சு. காலங்கள் கடந்து நான் சென்னைக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு மூலியமா நான் சென்னைக்கு செட்டில் ஆயிட்டேன். கொஞ்சம் காலங்கள் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு பழைய ஃப்ரெண்டு எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. அவங்க சொன்னாங்க, அம்மா ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ஆடிஷன் நடக்குது, அதுக்கு திருநங்கைகள் கேட்குறாங்க, நீ போறியாமா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், எனக்கும் படத்துல எல்லாம் நடிக்கணும் ரொம்ப ஆசை, நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். போன ஒட்டி அவங்க அசிஸ்டன்ட்லாம் இருந்தாங்க டைரக்டரோடது. அவங்க ஒரு சின்ன ஒரு டைலாக்கை கொடுத்து இந்த மாதிரி பேசுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு வந்த அளவுக்கு நான் அதை பேசிட்டு ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. டைரக்டர் சாரை போய் நீ பார்த்துட்டு என்ன எதுன்னு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. சரின்னு சொல்லி நம்ம அங்கே போய் பார்த்தப்ப தான் எனக்கு ஒரு அதிர்ச்சின்னு சொல்றதா, அது மகிழ்ச்சின்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அங்க நான் பார்த்தது அந்த பூ படம் டைரக்ட் பண்ண நம்ம சசி சார் இருக்காங்க இல்லையா, டைரக்டர் சார், அவர் தான் பிச்சைக்காரன் மூவி ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்தது. அவரை தான் நான் சந்திச்சேன். அப்பவே சொன்னேன், சார் இந்த படம் பார்க்கறப்ப என்னைக்காவது ஒரு நாள் உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றப்பே அவர் எந்திரிச்சு எனக்கு போட்டோக்கு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. அப்ப என்கிட்ட இன்னைக்கு இருக்க மாதிரியெல்லாம் அந்த பெரிய டச் ஃபோன்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒரு பட்டன் ஃபோன் கொஞ்சம் பெருசா, அதில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்கப்ப ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க, மச்சான் இது நான் நினைச்சேன்டா, அது நடந்துருச்சு பாருடா, ஆமாடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க பேசியிருப்பீங்க. இல்லை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது பேசிட்டு இருப்ப நீங்க நினைச்சிருப்பீங்க, ஏய் நான் அதை நினைச்சேன்டி, இது நடந்துருச்சடி அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கும். அது மாதிரிதான் இது. அது உங்களே தெரியாம ரொம்ப ட்ரூவா ரொம்ப உண்மையா அந்த விஷயத்த நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய இலக்கா இருந்தாலும் சரி, அது ஒரு நிமிஷமாவா இருந்தாலும் சரி, அதை நீங்க மனசுல நினைச்சுட்டே இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த இலக்கை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்தே தீரும். அந்த எண்ணங்களை நிச்சயமா உங்களுக்கு நடத்தி வச்சே தீரும். இந்த பிரபஞ்சம் நிச்சயமா ஒரு நாள் உங்ககிட்ட நல்ல ஒரு அறுவடையா சேரும். அது நல்ல எண்ணங்களா இருந்தாலும் சரி, தீயவைகளா இருந்தாலும் சரி, அது உங்ககிட்ட கொண்டு சேரும். நீங்க எந்த எண்ணங்களை விதைக்க போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்களும் என்ன மாதிரி நல்ல விஷயங்களை உணர்வீங்க, நிறைய இலக்குகளை அடைவீங்க. மனம் தளராம நல்ல சிந்தனையை போடுங்க.